வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நேற்றைய பதிவிலே நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடின் தொழில் தான் நல்காதாகிவிடின் என்ற குரலின் விளக்கத்தை பார்த்தோம். அதாவது பெருந்தொழில் அது. பூமியில் இருந்த வெப்பாற்றல் அந்த பூமியின் மட்டத்தில் அது கடலில் இருக்கும் தண்ணீரை ஆவியாக மாற்றி நிலவின் குளிரூட்டப்பட்டு மறுபடியும் மழையாக பொழிகின்ற ஒரு அதிசயம். அதாவது பெருந்தொழில் அது. சாதாரண தொழில். ஒரு சொம்பு தண்ணியை எடுத்து கொண்டு நிலப்பரப்பில் ஊற்றுற விஷயம் இல்லை. அது பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான டன் வெயிட் உள்ள தண்ணியை பூமி பரப்பு மேலே இறைச்சி பூமியை செழிக்க வைக்கும் ஒரு பெருந்தொழில். அதனால தான் அது தடின் தொழில் தான் நல்காதாகிவிடும். பெரிய தொழில் செய்யலைன்னா நெடுங்கடலும் நீர் குன்றி போகும். அதாவது தண்ணி வற்றி போகும், கடலே இல்லாத போயிடும். அது அப்பேற்பட்ட தொழில், அப்பேற்பட்ட சிறப்பு. இந்த வான் அந்த மலை நீருக்கு அப்பேற்பட்ட சிறப்புன்றதை பற்றி நேற்று பார்த்தோம். அப்போ இவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த அந்த மலை, அதாவது வான் என்று சொல்லக்கூடிய அந்த மழை நீருக்கு ஏதாவது பூஜை புனஸ்காரம் செய்யலாமா? இந்த நேரத்தில் பூஜை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்குது. இல்லைன்னா இந்த வார்த்தை வெளியே வராது. ஏதாவது பூஜை செஞ்சு அதுக்கு இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு பக்கம் இருக்கிறவங்க கேள்வி கேட்குற மாதிரி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாரு. சிறப்பொடு பூசனை செல்லாது. சிறப்போடு பூசனை செல்லாது. வானம் வரக்கு மேல் வானோர்க்கு உண்டு. வானம் அவருக்கு மேல் வானோர்க்கு உண்டு. அது பிரித்து படிக்கணும். அதாவது நாம் ஏதாவது பூஜை செஞ்சலாமா? சிறப்பான பூஜை, பெரிய யாகம் வளர்த்துறது, மழை வேண்டி நான் யாகம் வளர்த்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லி புகையை எழுப்பி மேகமூட்டம் மாதிரி இவங்க வேஷம் போடுறது, இந்த மாதிரி பூஜைகள்லாம் செஞ்சால் இந்த மலைக்கு ஏதாவது நன்றி கடன் செய்கிற மாதிரி ஆகுமா அப்படின்னு மாதிரி செய்ய முடியுமான்னா சிறப்போடு பூசனை செல்லாது. நீ அந்த மாதிரி பூஜையெல்லாம் செஞ்சேன்னா அது செல்லாதுப்பா. அது எங்கிருந்து வந்தது? வானம் அவருக்கு மேல் வானோர்க்கு ஈண்டு. வானம் அதுக்கு மேலே இருக்கிற விண் இயற்கை, அந்த சுத்த வெளின்னு கடவுள் வாழ்த்தில் சொன்னார்ல, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு. அப்போ இந்த மாதிரி தட்டின் தொழிலெலாம் எங்கேருந்து நடக்குதுன்னா அந்த சுத்த வெளியின் ஆற்றலால் இருக்கப்பட்டு விண்ணாக மாறி விண்ணில் 5 பஞ்சபூதங்களாக தன்மாற்றமாகி அது மழை நீராக மாற்றம் பெறக்கூடிய அளவிலே தகுதி வாய்ந்த இந்த நிலப்பரப்பிற்கு ஒத்த மாதிரி அந்த மழை நீராக வருகின்ற விஷயம் இது இங்கே நடக்கிறது இல்லை, பூமியில் நடக்கிற விஷயம் இல்லை. அந்த வானோர்க்கு ஈண்டு. அந்த விண் அவங்க உற்பத்தி பண்ணது இது ஈண்டு. இங்கே உற்பத்தி உன்னால் செய்ய முடியாது. இதெல்லாம் பூஜை பண்ணிடலாம், இங்கே செய்கிறதா இருந்தால் நீ செஞ்சிடலாம் பூஜை. ஆனால் அது இங்கே நடந்த விஷயம் இல்லை, அது நடக்கிற விஷயமும் இல்லை. அது இறைநிலையோட ஒரு பேராற்றல். அந்த பேராற்றல் காலத்திலிருந்து உற்பத்தியாகி பிரிந்து வந்த நிலை அந்த தன்மாற்றங்கள் 5, அதாவது பிரித்திவி, அப்பு, தேய்வு, வாயு, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மாற்றங்களை மாற்றி தந்தது அந்த சுத்தவெளி. அப்போ அந்த சுத்தவெளியின் ரகசியம் இதெல்லாம் அது உற்பத்தி பண்ணது. அது நீ பூஜை பண்ணால் செல்லுமா? அது செல்லாது. அதெல்லாம் இன்னும் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அதுவாக வரும். அப்போ நீரின்றி கீழே அடிக்குறளுக்கு வந்துடுங்க. 10வது குறளுக்கு நீரின்றி அமையாது உலகமெனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அப்போ அந்த பூமியில் தண்ணியிலலாம் ஒன்றும் ஆகாதுப்பா. அது அவங்களுக்கு இவங்களுக்கு நீ பூஜை பண்ணிட்ட
பெரிய யாகம் அழைச்சிட்ட உடனே அந்த இடத்துல பெரிய மழையாக பெஞ்சிடலாம் அப்படின்னு வருமா அது? யாருக்கு பூ சுற்றுற வேலைன்றார் திருவள்ளுவர்? நான் சொல்லலைப்பா. திருவள்ளுவர் சொல்கிறாரு, இது யாருக்காவது பூ வைக்கிற வேலை இது? சிறப்பொடு பூசனை செல்லாது, ஒன்றும் செல்லாதுப்பா, இது செல்லாது போ அப்படின்ற மாதிரி. அது இங்கிருந்து வந்ததில்லை, அந்த சுத்த வெளியின் ஆற்றலால் உற்பத்தியான ஒரு விஷயம் அது. அதுதான் இது உற்பத்தி பண்ணுச்சு ஈண்டு. அதாவது இது உற்பத்தி பண்ணது எது? அந்த சுத்த வெளி தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் விண்ணாக மாறி விண்ணிலே விண்ணும் சுத்தவெளியும் உரைகின்ற உரசிலே ஏற்பட்ட இந்த 5 தன்மாற்றங்கள். அந்த 5 தன்மாற்றங்களின் வகையே இந்த மழை நீராக நமக்கு பூமியிலே தன்மாற்றம் அடைகிறது. இங்கே நடக்கிற விஷயம் இல்லை. இங்கே பூமியில் நடக்கிற விஷயமாக தான் நீ பூஜை பண்ணி ஜெயிச்சிடலாம், பூஜை பண்ணி ஏதாவது அதுக்கு லஞ்சம் கொடுத்துடலாம். ஆனால் அதெல்லாம் இங்கே அங்கே அவனுக்கு இவனுக்கு நீ பூஜை பண்ணிட்ட, பூஜை பண்ணாத விட்டு போகக்கூடாது, பூஜை பண்ண விட்டு நிறையா மழை பெய்யணும், அதெல்லாம் ஒன்றும் எடுபடாது சாமி. உற்பத்தி பண்ணது எது? அந்த சுத்த வெளியாகிய ஆதிநிலை. அந்த ஆதிநிலையிலேருந்து உற்பத்தியான ஒரு விஷயம் இது. இதை நீ ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எந்த பூஜையும் நீ செஞ்சு வேஸ்ட் பண்ணாத, இன்னும் செல்லாதப்பா. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தட்டின் தொழில் தாழ் நல்காதாகிவிடின் அப்படின்னா அது பூஜை பண்ணி ஏமாத்திடலான்னு பார்க்குறேன் நீ. இந்த பூஜையெல்லாம் எடுபடாது, அதுவா நடக்கணும். அது எங்கேருந்து வந்தது? சுத்த வெளியில் அந்த ஆதி நிலையிலிருந்து உற்பத்தியான ஒரு ரகசியம். அதெல்லாம் இயற்கையின் ரகசியம் அது. அந்த இயற்கையின் ரகசியத்துக்கு ஒத்த மாதிரி நம் பூமியிலே அந்த வான் சிறப்பு அமைகிறது. அதனால் பூஜை புனஸ்காரங்கள் என்ற முறையிலே நாம் விரயம் செய்து அது மழையை வர வைத்து விடலாம் என்று நினைத்தால் அது செல்லாது. அதுவாக வரும். அவங்களுக்கு இவங்களுக்கு அப்படின்லாம் தனிப்பட்டு பிரிச்செல்லாம் செய்யாது. இயற்கையில் அது நடக்கும். அப்போ எங்கிருந்து வந்தது? அந்த ஆதி நிலையிலிருந்து வந்த ஒரு ரகசியம் இது. அதனால் இதை நீங்கள் எந்த பூஜையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இதன் வகை தெரிந்து அதன் நிலை உணர்ந்து இறைநிலையின் தன்மை உணர்ந்து அதன்படி அந்த வான் சிறப்பை மனதிலே நிறுத்தி அந்த இறைநிலைக்கு நன்றி சொல்லும் வகையிலே நாம் என்ன செய்ய முடியுமோ, ஒன்றும் செய்ய முடியாது, கம்முன்னு இரு, அது அப்படி தான் நடக்கும் அப்படின்ற முறையிலே இந்த குறளின் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.